அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு அதிகாலை தேநீர் பக்கத்தில் நாம் பார்க்க இருப்பது அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த 3 உபதேசங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னுடைய உற்ற நண்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை எனக்கு உபதேசம் செய்தார்கள். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, 3 விஷயங்களை எனக்கு உபதேசம் செய்தார்கள். முதல் விஷயம் சியாமு சலாசத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நான் நோன்பு வைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள். மாதம் 3 நாள். ரெண்டாவது உபதேசம் ரக்அத்தையில் லுஹா, முற்பகல் வேளையில் லுஹா தொழுகை 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று எனக்கு உபதேசம் செய்தார்கள். மூணாவது ஊத்திர கபுல அன் அனாம, நான் தூங்குவதற்கு முன்னாலேயே வித்திரு தொழுது கொள்ள வேண்டும் என்று எனக்கு உபதேசம் செய்தார்கள். கணியத்திற்குரியவர்களே, இங்கே 3 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசமாக செஞ்சுருக்காங்க. அது அபூ ஹுரைராவுக்கு செய்ததன் மூலம் இந்த முழு உம்மத்துக்கும் நபி அவர்கள் சொன்ன விஷயம்தான் அது. அதாவது இந்த மாதம் 3 நோன்பு வைக்கிறது இருக்கா இல்லையா, இதை பற்றி வேறொரு ஹதீஸ்லேயும் வந்திருக்கு. அபூதர் அல் கிஃபாரி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர்ரை பார்த்து சொல்லுவாங்க, யா அபாதர், அபூதர் அவர்களே, இதா சும்த மினஷ் ஷஹரி சலாசத்த ஐயாமின், என்ன, அதாவது மாதம் நீங்கள் 3 நாட்கள் நோன்பு வைப்பதாக இருந்தால் ஃபசும் சலாச அஷரத்த வ அர்ப அஷரத்த வ ஹம்ச அஷரத்த, அதாவது பிறை 13, பிறை 14, பிறை 15 ஆகிய 3 நாட்களில் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள்பாங்க. அதாவது மாதம் 3 நாள் அப்படிங்கிறது அந்த பிறை 13, 14, 15 இது தனிப்பட்ட முறையில் சுன்னத்தாக இருக்குது. என்ன, அதாவது இதுக்கு பேர் ஐயாமுல் பீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிறை 13, 14, 15 இந்த நாட்களுக்கு பேர் ஐயாமுல் பீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த 3 நாள் பிரத்யேகமாக நோன்பு வைக்கிறதுனுடைய அந்த பலன் என்ன தெரியுமா? அதாவது வருஷம் ஃபுல்லாக நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிடும். எப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை ஒரு அடியான் செஞ்சான்னு சொன்னால் அதுக்கு 10 மடங்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? அப்போ 3 நாள் நோன்பு வச்சான்னு சொல்லி சொன்னால் 10 மடங்கு நன்மைன்னு சொன்னால் 30 நாள் நோன்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் அந்த மாதம் ஒரு மனிதர் தொடர்ந்து அந்த 3 நாட்கள் நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அதாவது வருஷம் ஃபுல்லாக நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிரும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. கணியத்திற்குரியவர்களே, அப்போ இதில் ரசூலுல்லாஹ் முதல் விஷயம் மாதம் 3 நாட்கள் நோன்பு வைங்கன்னு சொல்லி ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வலியுறுத்தினாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்க, லுஹா தொழுகை. அதாவது முற்பகல் வேளையில் தொழக்கூடிய லுஹா தொழுகை, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகை. ஏன்னா புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லுவாங்க, மனித உடலில் 360 மூட்டு எலும்புகள் இருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. 360 மூட்டு எலும்புகள். எல்லா மூட்டுகளுக்காக வேண்டியும் எல்லா மூட்டு எலும்புகளுக்காக வேண்டியும் தர்மம் செய்வது கட்டாய கடமை அப்படின்ற சொல்லுவாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுக்கு யாரால் இது முடியும்? 360 மூட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்யணும்னு சொல்கிறீங்களே, எப்படி எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பள்ளிவாசலில் சளி இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது அந்த காலத்தில் சாதாரணமாக இப்படி எச்சி துப்பிட்டு போயிடுற பழக்கம் இருந்திருக்கலாம். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பள்ளிவாசலில் யாராவது சளியை துப்பிட்டு போயிருந்தாங்கன்னா அதை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுங்க. அதுவும் அதே மாதிரி தொல்லை தரக்கூடிய பொருட்களை, அதாவது துன்பம் தர்ற மாதிரி ஏதாவது பொருள் வீதியில் கிடக்கு, நம்ம நடைபாதையில் கிடக்குன்னா அதை அகற்றிடணும், அதை அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திடணும். இதெல்லாம் தர்மம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டியும் நீங்கள் தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது
அப்போ இது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள், பள்ளிவாசலில் எச்சில் துப்பி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த எச்சிலை வந்து என்ன செய்யறது, மண்ணை தோண்டி புதைச்சிடுறது. அதே மாதிரி வந்து மூட்டு எலும்புகளுக்கு அதாவது நடைபாதையில் வந்து ஏதாவது தொல்லை தரக்கூடிய பொருட்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து என்ன செஞ்சிடுறது, அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துறது. இதெல்லாம் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும், இப்படிலாம் செஞ்சோம்னா தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு ரசூலா சொல்லுவாங்க. இது மாதிரி எதுவுமே உனக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்களேன், அது சொல்றாங்க. இப்போ உதாரணமா இப்போ அந்த பள்ளிவாசல்ல அந்த எச்சில் யாராவது துப்பி அதை வந்து புதைக்கிற மாதிரி அது தேவைப்படலை, அதே மாதிரி வந்து ஏதாவது துன்பம் தரக்கூடிய பொருட்கள் பாதையில் கிடக்கல, இது மாதிரி எதுவுமே இல்லாத போது ரசூல்லா சொல்றாங்க, முற்பகல் வேளையில் லுஹாவுடைய 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு போதும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ வந்து லுஹா தொழுகை அந்த 2 ரக்காத் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது வந்து லுஹா தொழுகை 2 ரக்காத் தொழுதம்னு சொல்லி சொன்னா அந்த ஒவ்வொரு மூட்டு எலும்புக்கும் வந்து மூட்டு எலும்பு அல்லாஹ் நம்ம கொடுத்ததுக்காக வேண்டி தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அது லுஹா தொழுகை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகை. ஒரு ஹதீஸ்ல ரசூல்லா சொல்லுவாங்க, எப்ன ஆதம், அதாவது வந்து அல்லாஹ் சொல்லுவதாக நபி அவங்க சொல்லுவாங்க, எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இர்கஅலி அர்பஅ ரக்ஆத்தின் மின் அவ்வலின் நஹார், பகலுடைய ஆரம்பத்தில் 4 ரக்காத்துகள் எனக்காக வேண்டி தொழுதுகள்பாங்க ரசூல். இது அல்லாஹ் சொல்றதாக ரசூல்லா சொல்லுவாங்க. நான் அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகனே 4 ரக்காத்துகள் எனக்காக வேண்டி பகலுடைய ஆரம்பத்தில் தொழுதுகள். பகலுடைய ஆரம்பத்தில் 4 ரக்காத்துன்னு சொல்லி சொன்னா இதை சொல்றாங்க, இதைத்தான் சொல்றாங்க. இது அந்த லுஹா தொழுகை தான் சொல்றாங்க. அப்படி தொழுதைன்னு சொன்னா இக்ஃபிக்க ஆஹிரவு, அந்த பகலுடைய கடைசி வரை உமக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பகலுடைய கடைசி வரைக்கும் நம்ம என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்தையுமே எல்லாம் நிறைவேற்றி வச்சுருவோம். அப்போ அப்படி ஒரு மகத்துவம் மிக்கது. அதாவது வந்து அதிகபட்சமாக இந்த அதாவது வந்து அந்த 4 ரக்காத் தொழுகிறது, அதே மாதிரி 8 ரக்காத் வரைக்கும் கூட தொழுகலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம், 8 ரக்காத் வரைக்கும் கூட தொழுகலாம். ஹைர், அல்லா போதுமா. அதுக்கடுத்து வந்து 3ஆவதாக வந்து என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இவங்க அபூ ஹுரைரா சொன்னதை, அபூ ஹுரைரா என்ன சொன்னாங்க, என்னுடைய தோழர் வந்து 3 விஷயம் எனக்கு வந்து உபதேசம் சொன்னாலும் அதில் 3ஆவது விஷயம் வந்து நான் தூங்குவதற்கு முன்னாலேயே என்ன செஞ்சு கொள்ள வேண்டும், வித்திரு தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வித்திரு தொழுகையுடைய நேரம் வந்து சுபுஹ் வரைக்கும் தொழுகலாம். சுபுஹுக்கு அந்த பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்யலாம், சுபுடைய அந்த வக்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வித்திரு தொழுகலாம் என்று இருந்தாலும் கூட ஒருத்தரால் இரவுல வந்து நம்ம எந்திரிச்சிட முடியுமா என்னன்னு தெரியல, தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்க முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் இரவுலையே என்ன செஞ்சிடணும், அந்த வித்திரு தொழுகையை தொழுதரணும் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டால் அது ஏன் அபூ ஹுரைராவுக்கு பிரத்யேகமாக சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவுலையே வித்திரு தொழுதுரு, நான் தூங்குறதுக்கு முன்னாடி வித்திரு தொழுதுன்னு சொன்னாங்கன்னு அபூ ஹுரைரா சொல்கிறாங்களே. ஏன்னு கேட்டால் அபூ ஹுரைரா வந்து என்னது மாணவராக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பதிவு செய்யக்கூடிய மாணவராக இருந்ததுனால இரவு நம்ம நீண்ட நேரம் விழிக்க வேண்டிய அந்த கட்டாயம் இருந்ததுனால அப்போ இரவுல நீண்ட நேரம் விழிச்சாருன்னு சொல்லி சொன்னால் அந்த சுபு வரைக்கும் அவரால் எந்திரிக்க முடியாது, சுபு நேரம் தான் எந்திரிக்க முடியும். அது மாதிரி ஒரு கட்டத்தில் இப்போ சுபுவுக்கு முன்னாடி அந்த வித்தருடைய வக்து முடிஞ்சிருது இல்லை, இதுக்கு மேலேயும் வந்து தாமதப்படுத்தினா தொழுக முடியாமல் போயிடும், வித்திரு தொழுக முடியாமல் போயிடும், கலாவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுறாங்க, நீங்கள் வந்து இரவுலே தொழுதுருங்க அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைராவுக்கு பிரத்யேகமாக சொன்னாங்க. இது நம்மளுக்கும் சொல்லப்பட்ட விஷயம்தான். அல்லாஹ் போதுமானவன், மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.